எமது செய்தியாளர் வெங்கடேசன் அவர்கள் டெல்லியிலிருந்து நிற்கிறார். வெங்கடேஷ், இப்போ அமைச்சர் குற்றவாளி என்பதாக இப்போதைய நிலைமையில் இந்த தீர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருக்கான தண்டனை என்னன்றதை 21ஆம் தேதி தான் உயர்நீதிமன்றம் சொல்ல போகிறது. உடனடியாக இப்போ உச்சநீதிமன்றத்தை நாடுவாங்க அப்படின்றப்போ உச்சநீதிமன்றத்தில் தண்டனையை இது போன்ற வழக்கில் தண்டனையை நிறுத்தி வச்சிருக்காங்களா அல்லது முழுவதுமாகவே இப்போ மேல்முறையீட்டுக்கு போவாங்க? மேல்முறையீட்டுக்கு போகிறப்போ இந்த தீர்ப்பு என்ன ஆகும்? அவருடைய பதவி தப்புமா? வணக்கம். தமிழக அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகள், குறிப்பாக முன்னாள் இன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக உள்ள நிலுவை வழக்குகளை விரைந்து விசாரிக்க கோரி தாக்கல் செய்த பொதுநல மனுவை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஜனவரி 8ஆம் தேதி விசாரிக்க திட்டமிட்டுள்ளது. இதில் இந்த வழக்கை தொடர்ந்தவர் பொறுத்தவரை சிவகங்கையை சேர்ந்த கருப்பையா காந்தி தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளாக திமுக, அதிமுக என மாறி மாறி ஆட்சி செய்து வருகின்றன. ஆட்சிக்கு வரும் கட்சி ஏற்கனவே ஆட்சி செய்தவர்களுக்கு எதிரான வழக்குகளை பதிவு செய்கிறது. எனவே நியாயமான விசாரணையை உறுதி செய்யாமல் எதிர்கட்சிக்கு இடைஞ்சல் ஏற்படுத்துவதாக உள்ளது. எனவே இது போன்ற 34 அமைச்சர்களில் சரிபாரி மேற்பட்டோர், முதல்வர் உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவித்து ஒரு வழக்கை தொடர்ந்துள்ளார். அதில் இந்த வழக்குகளை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஜனவரி 8ஆம் தேதி விசாரிக்க திட்டமிட்டுள்ளது. அதில் குறிப்பாக இது போன்ற மனு விசாரணைக்கு உகந்ததா என கோரிதான் தற்போது அந்த விஷயம் என்பது ஏற்கனவே மத்திய அரசுக்கும் சிபிஐ இயக்குநருக்கும் தமிழ்நாடு டிஜிபிக்கும் ஏற்கனவே பதிலளிக்க ஒரு உத்தரவு என்பது ஏற்கனவே பிறப்பித்து இந்த வழக்கு என்பது ஒரு 8ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வர உள்ள நிலையில் அண்மையில் முன்னாள் அமைச்சர் வளர்மதிக்கு எதிராக ஒரு வழக்கு என்பது இதே விவகாரத்தில் அவர் ஒரு மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அவருக்கு எதிரான அந்த குறிப்பாக அந்த மேல்முறையீடு மனு தொடர்பாக பதிலளிக்க தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கை பொறுத்தவரை அவர் 2006ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்ததும் இந்த வழக்கை தற்போது உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வியை தான் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி எழுப்பியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி அனிருதா போஸ் தலைமையிலான அமர்வு இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்க தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு என்பது மீண்டும் 2 வாரங்கள் கழித்து ஜனவரி 1 அல்லது 2வது வாரத்தில் இந்த விசாரணைக்கு வரக்கூடிய நிலையில் அமைச்சர் பொன்முடி இதே விவகாரம், அதாவது சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி தற்போது அவர் விடுதலை செய்ததற்கு எதிரான அந்த மனு என்பது அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அந்த விடுதலையை ரத்து செய்து அவரை குற்றவாளி என்ற ஒரு விஷயம் தீர்ப்பை அளித்துள்ளது. அவர் குற்றவாளி என அறிவிக்கப்படும் போது குறிப்பாக அவருக்கான தண்டனை எவ்வளவு காலம், 2 அல்லது 2 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள சூழலில் அவரது பதவி பறிபோகக்கூடிய சூழலிலும் இன்னும் தற்போது உச்சநீதிமன்றம் விடுமுறை காலத்தில் இருப்பதால் உடனடியாக ஒரு அவசர மனு என்பது தாக்கல் செய்ய வாய்ப்பில்லை. இருப்பினும் இந்த வழக்கு என்பது ஜனவரி 1 வாரத்தில் இந்த அமைச்சர்களுக்கு எதிரான அந்த வழக்குடன் சேர்த்து விசாரிக்கப்படக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.